வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரோகிணிக்கு பயங்கரமான நெருக்கடி ஆகுது. இனிமேலும் நம்ம பொய்யை சொல்லிட்டு அலைய முடியாது போலயே, அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போலுக்கு. இந்த மனோஜுக்காக 1000 பொய் சொன்னோம், இப்போ ஒரு பொய்யை சொல்லக்கூட நம்மளால் முடியலையே, அந்த அளவுக்கு திணறமே, என்ன பண்ணுறது? இந்த முத்து மீனாவுக்கும் இது தேவையில்லாத வேலை அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பில் இருக்கிறாங்க. அப்போ பார்லருக்கு வந்தவங்ககிட்ட சரியாக வேலை செய்ய முடியல. அப்போ அதில் ஒரு கஸ்டமர் வந்து ஓனருக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஏங்க உங்கள் கடையில் வந்து நாங்கள் வந்து பார்லர் வேலைக்கு வந்தால் நல்லா பண்ணுவாங்க, ரொம்ப நாளாக நீங்கள் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஏகப்பட்ட பிரான்ச் இருக்குதுன்னு சொல்லி உங்கள் பிரான்ச்சில் இந்த இடத்துல வந்து பண்ணவங்க சரியாகவே பண்ணலைங்க, எனக்கு பார்லர் வேலை பார்க்குறாங்க, அவங்க எங்கேயோ சிந்திச்சிட்ருக்காங்க, இது சரியே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணோன்னா, அவங்ககிட்ட ஃபோனை கொடுங்க அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட ஓனர் பேசணுமா அப்படிங்கிற, மேடம் அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீ ரோகிணி தானே பேசுகிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம் அப்படிங்கிறாங்க. கஸ்டமருக்கு ஒழுங்காக பார்த்தானே அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் எனக்கு பர்சனலாக உரி அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, உன்னால் வேலை பார்க்க முடியலன்னா லீவை போட்டு போ, அதுக்காக கஸ்டமரை வந்து ஒரு திருப்தியாக இல்லாமல் பண்ணாத, சரியா? சரி கிடையாது, அந்த கஸ்டமர்கிட்ட ஃபோனை கொடு அப்படிங்கிறாங்க. மேடம் தப்பாக நினச்சிக்காதீங்க, அடுத்த முறை நல்லா பண்ணுவாங்க, இந்த முறை பண்ணதுக்கு நீங்கள் காசு கொடுக்க வேண்டாம் மேடம், தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் ரெகுலர் கஸ்டமர் போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அவங்களும் கடுப்பில் கிளம்பி போயிடுறாங்க. மறுபடி ரோகிணிக்கு வந்து ஓனர் கால் பண்ணுறாங்க, ரோகிணி தயவுசெய்து நீங்கள் லீவ் எடுத்துக்கிடுங்க, சரிங்களா? நீங்கள் எப்போ வந்து சரியான மனநிலைக்கு வருவீங்களோ அப்போ வாங்க, நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி பேக் எடுத்துகிட்டு ரொம்ப கடுப்பாக நேராக அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அந்த நேரத்தில் வித்யா கால் பண்ணி, நீ எங்கடி இருக்க? பார்லருக்கு வந்தேன், பார்லர் இல்லை அப்படிங்கிறாங்க. நான் எங்கே பார்லரில் இருக்கேன், கடுப்பில் வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி இப்போ எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. அம்மா வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏன்டி இப்போதுக்கு மட்டும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை? உங்கள் அம்மா எப்பவும் ஃபோன் பண்ணி ரோகிணியை வர சொல்லு, ரோகிணியை வர சொல்லும்பாங்க, அப்போ முன்னாடி போக மாட்டேன், ரோகிணியை ஃபோன் எடுக்க சொல்லு, ஃபோன் எடுக்க சொல்லும் போதும் அப்பவும் ஃபோன் எடுக்க மாட்டேன், இப்போ அங்கே போய் நிற்க அப்படிங்கிறாங்க. எனக்கு வேறு எங்கே போகுதுன்னு தெரிலடி அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. என்னாச்சா? இந்த முத்து மீனாவும் எல்லாத்தையும் முடிச்சு விட்ருவாங்கடி அப்படிங்கிறாங்க. என்னடி அவங்க சூப்பர் ஆட்கள், அவங்க ஏன்டி ஒன்று முடிச்சுட போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஏய் அவங்களுக்கு தேவையில்லாத வேலை தானே, அவங்க கையில் காசு இருந்துச்சுன்னா மாடியில் ரூம் கட்ட வேண்டியதான், இல்லை என்னத்தையும் பண்ணிட்டு போக வேண்டியதான், இவங்க ஏன்டி மலேசியாவுக்கு டிக்கெட் போட்டு வீட்டிலேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு போகணுங்காங்க அப்படிங்கிறாங்க. ஏய் உண்மையில் அவங்க மனசு யாருக்கும் வராதுடி, அவங்க உழைச்ச காசில் எல்லாரையும் வெளியூர் கூட்டி போகணுன்னு நினைக்காங்க, இதில் என்னடி தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ரொம்ப தப்பு இல்லடி, ரொம்ப தப்பு இல்லை, மலேசியாவில் தானே எங்கள் அப்பா இருக்கார் அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா இருக்காரா? உங்கள் அப்பா தான் போய் சேர்ந்துட்டாரு அப்படிங்கிறாங்க. இங்கே நக்கல் நையா நீ பேசிகிட்டு இருக்காத, எங்கள் அப்பா அங்கே தானே இருக்காருன்னு சொல்லி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் என்ன அப்படிங்கிறாங்க. அங்கே போகிறாங்களாம், என் சொந்த பந்தத்தெல்லாம் பார்த்து பேசுகிறாங்களாம்மா, அது போக எங்கள் அப்பா உள்ளே இருக்கார்ல, அவருக்கும் ஆறுதல் சொல்ல போகிறாங்களாம்மா அப்படிங்கிறாங்க. ஏய் அப்படி சொன்னால் நீ மாட்டிப்பியா அப்படிங்கிறாங்க. மாட்டுறது மட்டுமா, வீட்டை விட்டு மொத்தமாக வர வேண்டியிருக்கும், ரொம்ப சங்கடப்பட வேண்டியிருக்கும், அதான் என்ன செய்யணும் ஒன்றும் தெரிலடி, அதுபோக இதை நிப்பாட்டணும்னா என்ன வழி பண்ணி நிப்பாட்டணும்னு ஒன்றும் புரியலை. ஏதாவது பணம் காசு இருந்தால் கூட வெயிட்டாக பணம் அனுப்பியிருக்காங்க எங்கள் வீட்டில் இருந்துன்னு சொன்னால், எங்கள் வீட்டில் யாரும் மூச்சு விட மாட்டாங்க, எங்கள் அப்பா இன்னும் 1 மாதத்தில் வெளில வந்துடுவார், 6 மாதத்தில் வெளியே வந்துடுவார்னு சொல்லி இருந்துன்னு சொன்னால் கூட இது பண்ணலாம், ஆனால் பணத்துக்கும் வழி இல்லை அப்படிங்கிறாங்க. ஏய் நான் வேணால் ஒரு 2 லட்ச ரூபா என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி வாங்கி தரேன்டி அப்படிங்கிறாங்க. அந்த 2 லட்ச ரூபாலாம் என் பிரச்சனைக்கு தாங்காது அப்படிங்கிறாங்க. அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாடி, நானே என் கல்யாணத்துக்கு காசு சேர்க்கணும், இருந்தாலும் நீ என் ஃப்ரெண்டாக இருக்கியே அப்படின்ட்டு தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. முதல்ல எங்கள் அம்மா வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க. அங்கே போகிறாங்க. அங்கே ரோகிணியோட அம்மா 2 பேருக்குமே சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்காங்க. அப்போ ரெடி பண்ணி கொடுக்கும்போது ரோகிணியோட அம்மா, கல்யாணி நான் சொல்லுதுன்னு தப்பான வச்சுக்காதம்மா, நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படிங்கிறாங்க. சொல்லுமா அப்படிங்கிறாங்க. ஏன்டி நீ வந்து ஒவ்வொரு பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்க, என்னைக்காவது ஒரு நாள் உன் குடும்பத்துக்கு அவங்களுக்காக தெரிய தான் போகுது, பொய்யை வந்து ரொம்ப நாளாக மறைச்சி வைக்க முடியாதுடி, உண்மையை மாதிரி, அதனால் நீ வந்து உண்மையை சொல்லிடு, நீ ஒவ்வொன்றா பொய் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நாளைக்கு வந்து நீ இவ்வளோ சொன்னவா நீ வேணாம் அப்படிங்கிற மாதிரி வரும், அது சரி வராதுடி, உன் மாப்பிள்ளையே பிடிச்சிருந்துச்சு நீ கல்யாணம் பண்ணிட்ட ரைட்டு தான், ஆனால் இவ்வளோ பொய் ஒரு வீட்டுக்கு சொன்னால் சரி வராதுடி, உங்கள் அப்பா ஊர் பூரா கடை வாங்குறவர் தான், என்ன வீட்டில் இருந்துக்கிட்டே ஆள் இல்லைன்னு நீ சொல்கிறவர் தான், ஆனால் அவர்கிட்ட நான் அதிகமாக பொய் சொன்னதில்லடி, என் புருஷன் ஊர் பூரா பொய் சொன்னாலும் அவர்கிட்ட நான் உண்மையாக தான் இருந்தேன், அதை மாதிரி கெட்டின புருஷனுக்கும் வாழைப்போன குடும்பத்துக்கும் உண்மையாக இருக்கணும் அப்படி அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ முதல்ல வாயை மூடிக்கிட்டுரு, முதல்ல நீ ஒழுங்காக எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தேன்னா எனக்கு ஏன் இந்த உரி வருது, முதல்ல அவன் கடமையாக நீ செஞ்ச,
இப்போ பாரு நான் சீரழிஞ்சு செங்க சமைக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏய் எல்லா இதுக்கும் அதுதானடி முடிச்சு போடுதே. சரி முதல்ல தான் நான் தப்பாக பண்ணிட்டேன், 2வது பண்ணல, பண்ணும்போதாவது நீ கரெக்டாக பண்ணியிருக்கணும்ல அப்படிங்கிறேன். ஏம்மா நான் முதல்லே சொன்னேன் இந்த ரோகிணி கேட்க மாட்டாம்மா, இப்பவும் கேட்குற மாதிரி இல்லை, நீங்கள் விடுங்க அப்படிங்கிறாங்க. ஏய் வித்யா என் நிலமை உனக்கு தெரியாதுடி, என் சூழ்நிலை தான் உனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. என்னடி சூழ்நிலை? அந்த மனோஜ் என்னத்தில் பெரிய சிறந்த ஆளுன்னு சொல்லிட்டு நீ வந்து இவ்வளோ பொய் சொல்லி கல்யாணம் முடிச்ச சொல்லு. நீ கல்யாணம் முடிக்கும் போது அவர் வேலை இல்லாமல் வெட்டித்தனமாக பார்க்கும் பீச்சும் சுற்றிட்டு இருந்தார். கல்யாணம் முடித்த பிறகு உங்கள் அப்பா பணத்தை வந்து நீ என்ன இல்லாமோ சொல்லி அந்த கடையை வச்சு கொடுத்த. இதுதான் நடந்துச்சு. இப்போவும் கடை அவர்கிட்ட இல்லையே, கடை வந்து அவங்க அப்பாட்டே போயிட்டல அப்படிங்கிறாங்க. என்ன கல்யாணி சொல்கிற, கடை அம்மாவுக்கிட்ட இல்லையா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அந்த முத்து மீனாவும் சேர்ந்து என் மாமனார்ட்டே அந்த கடையை வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஓ அவர் பணத்தில் ஆரம்பிச்சது தானடி, அப்போ மாப்பிள்ளை என்னடி பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. இவர் சொந்தமாக ஆரம்பித்த கடையில் இவர் அங்கேயே வேலை பார்க்குறாருமா, அதுக்கு தாம்மா ஏதாவது பணத்தை கொடுத்து அந்த கடையை மீட்கலான்னு பார்க்குறோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. உடனே கல்யாணி நான் சொல்லுவேன் தப்பாக நினச்சிக்காத, கிராமத்தில் இருக்க வீடை பேசாமல் விற்றுடி, விற்றுட்டு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து நீங்கள் கடையை வேணால் திருப்பிக்கோங்க, எப்படியும் அது உனக்கு பங்குள்ளது தானே அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவ்வளோ பணம்லாம் அந்த கிராமத்து வீடு வராது, ஒரு 10 லட்சம் அந்த மாதிரி தான் வரும் அப்படிங்கிறாங்க. சரிடி அதை கொடுத்து கொஞ்சம் கழிச்சு தரேன்னு சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. முத்து அதை ஏற்றுக்கிடவே மாட்டான். நீ தான் அந்த முத்து மீனாவும் தலையில் தூக்கி வச்சு ஆடணும், ஆனால் அவங்கெல்லாம் பயங்கரமான ஆள், என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு என்னெல்லாம் வேலை செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏய் அவங்க வந்து எப்பவும் போல் இருக்காங்க. ஆமாம் ஆமாம் உனக்கும் இந்த வித்யாவுக்கும் இந்த முத்து மீனும் ரொம்ப அலுவசம் தான், எனக்கு அப்படி இல்லை அப்படிங்கிறாங்க ரோகிணி. அப்புறம் ரோகிணி அம்மாட்ட சொல்கிறாங்க, அம்மா முதல்ல நானும் வித்யாவும் தனியாக பேசணும், கொஞ்சம் நீ போமா அப்படிங்கிறாங்க. ரூமில் உட்காந்துருக்குறாங்க. இப்போ கிருஷ்ணா அவங்க அம்மா வச்சுட்ருக்காங்க. என்னடி சொல்லு அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் வெயிட்டாக பணம் வேணும், அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னடி தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் டவார்னு ஒரு யோசனை வருது. ஆகா சுருதி அக்கௌண்ட்டில் கிட்டத்தட்ட 40 லட்ச ரூபாய்க்கு மேலே வச்சுருக்கேன்னு சொன்னான். ரவி ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்கு வாங்க மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அந்த பணத்தை நம்ம வாங்கிட்டோன்னா நம்ம பிரச்சனைலாம் சால்வ் ஆயிரும்ல அப்படி இப்படின்னு சொல்லி யோசிக்காங்க. வித்யா சுருதி அக்கௌண்ட்டில் இவ்வளோ பணம் இருக்குது, 40 லட்ச ரூபாட்ட இருக்குது, அதை வாங்கிட்டா என் பிரச்சனைலாம் மாறிடும்ல அப்படிங்கிறாங்க. உடனே வித்யா சிரிக்கிறாங்க. அந்த சுருதி எவ்வளோ விவரமானவா, அவர்கிட்ட நீ 5 காசு வாங்க முடியுமா? அப்படி 5 காசு வாங்கிட்டு அதை வச்சு நீ என்ன பண்ண முடியும்? உங்கள் கடையை திருப்பி வாங்க முடியுமா? என்ன தான் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அது இல்லடி, அவளுக்கு வந்து பிள்ளை பக்கத்தில் ரொம்ப பயம், அந்த பயத்தை காட்டி விட்டதே நான் தான் அப்படிங்கிறாங்க. சரி அதை வச்சு என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்குறாங்க வித்யா ரோகிணிகிட்ட. ஏற்கனவே எங்கள் வீட்டில் அந்த சுருதி பேசினதை கடுப்பில் இருக்காங்க, வேற ஒருத்தியை வச்சு தான் பிள்ளை பார்க்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே எல்லோரும் சத்தம் போட்டிருக்காங்க. ஆனால் இதை வந்து நான் செயல்படுத்த போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு அவளுக்கு பிள்ளை பார்க்கறதுக்கு பயம், அதுக்கு ஒரு ஆள் ஏற்பாடு பண்ண போகிறேன் சரியா, அதை ஏற்பாடு பண்ணி அந்த ஆளுக்கு வெயிட்டாக அமௌண்ட்டு பேசிவிட்டு நம்ம அவங்களுக்கு கம்மியாக தொகை கொடுக்க போகிறேன். அந்த தொகையை நான் எடுக்க போகிறேன், எடுத்துகிட்டு எங்கள் வீட்டிலேருந்து அனுப்புகிற மாதிரி நான் கொடுக்க போகிறேன். இந்த ரோகிணி சுருதிட்ட நான் தான் இங்கேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவேன். முடிஞ்சு போச்சா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிறாங்க. சாத்தியப்படுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிக்கு கால் பண்ணுறாங்க. ஸ்ருதி நீ எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. நான் ஸ்டூடியோவில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஸ்டூடியோ வரைக்கும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி போகிறாங்க. இங்கே வித்யாவை தூரம் தள்ளி விட்டுருக்குறாங்க. இன்னும் என்ன ரோகிணி என்ன தேடி வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஆன்ட்டி அங்கிள் நம்ம வீட்டிலலாம் அவங்கள ஒரு மாதிரி பேசுனாங்க, என்னால் தாங்க முடியல, அதான் அவங்கள்ட்ட பேச வந்தேன் அப்படிங்கிறாங்க. அதை சொல்கிறீங்களா? அதை நான் ஒன்றும் நினைக்கல, அவங்க பழைய ஆட்கள் அதை வச்சு நினைக்காங்க, எனக்கு பயமாக இருக்குல்ல, அந்த விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டியது நானும் ரவியும் தானே, ஆன்ட்டி என்னமோ அவங்ககிட்ட கேட்டு தான் முடிவெடுக்கணுங்கிறாங்க, அதுக்கு ஆளாண்ணா அப்படின்ட்டு இருக்காங்க. ஆன்ட்டிகிட்டலாம் கேட்க தேவையில்லை அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி நீங்களே எப்படி பேசுகிறீங்க, ஆன்ட்டி சொன்னது தான் சரிமைங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த விஷயத்தில் நான் உங்கள் சைடில் தான் நிற்பேன், உங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே ரோகிணி தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. சரி ஸ்ருதி உனக்கு ஒரு உதவி நான் பண்ணட்டுமா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டில் சீக்கிரம் வந்து பிள்ளை வேணும்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க, அதுபோக குடும்ப சொத்தும் தாரங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி சிரிக்கிறாங்க. ரோகிணி எங்கள் குடும்ப சொத்தே நிறைய இருக்குது, அதுக்கே நான் ஆசைப்பட மாட்டேன், இதுக்கு ஆசைப்பட போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லலை, நீ உங்களுக்கு வசதி தான், ஆசைப்படலை தான், ஆனால் குடும்பத்தில் ஒரு வாரிசு இருந்தால் நல்லது தானே அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்படிங்கிறாங்க. அதான் வந்து இப்படி பண்ணக்கூடாதுன்னு வீட்டில் சொல்கிறாங்களே, கொஞ்ச நாள் போட்டும்,
அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சொல்கிறாங்க. இல்லை இல்லை அதெல்லாம் காலம் போனால் சரி வராது, நான் இதுக்கு ஒரு வழி பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. என்ன வழி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணுறேன், அந்த ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி தரேன், நீங்கள் ரவிக்கு மட்டும் ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. புரியல ரோகிணி அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, அவங்கள வச்சு நீங்கள் பிள்ளை பார்க்குறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணிடுவோம், நீங்கள் பேசுனதையே சரியா, அதுக்கு அவங்க பணம் கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. ரவியை வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ரவியை வர சொல்கிறாங்க. இங்கே ரோகிணியும் சுருதியும் உட்காந்துருக்க பார்த்துட்டு, என்ன அண்ணி நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ரவி, நான் உங்கள்கிட்ட தான் பேசணும், நான் பேசுகிறது உங்கள் வீட்டுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது, உங்கள் 2 பேருக்கு தான் தெரியணும் அப்படிங்கிறாங்க. என்னது நீ, எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க. இப்போமா புரியல, நீங்கள் 2 பேரும் பிள்ளை பார்த்துக்கிறதுக்கு வந்து சுருதி வந்து பயப்படுறாங்களே, வேற ஆளை வச்சு தான் பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கல அப்படிங்கிறாங்க. ஆமாம், அதுக்கு நான் ஒரு ஆளை ரெடி பண்ணிடுறேன், ஆனால் வீட்டுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு ரவி, என்ன நீ சொல்கிறீங்க, அது எப்படி நீ சாத்தி விடும் அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, ரோகிணி தான் சொல்கிறாங்கல்ல, நீ ஏன் பயந்துட்டுருக்க ரவி அப்படிங்கிறாங்க. ரவி திருதுன்னு முடிக்காரு. இல்லை நீ அது சரி வராது, வீட்டுக்கு தெரியாமல் பண்ணால் சரி வராது அப்படிங்கிறாங்க. இல்லை ரவி, எல்லாமே சரியாக வரும், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன், எனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக பண்ணித்தரேன், நீங்கள் வந்து அவங்களுக்கு கேட்குற பைசா நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும், கொடுத்துடலாமா அப்படிங்கிறாங்க. சுற்றி சொல்கிறாங்க, அது எவ்வளோ நாளும் கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இங்கே ரவி, என்ன சுற்றி நீ கூப்பிட்டுன்னு வந்தேன், இப்போ அண்ணியை கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்கேன், நீ தான் தேவையில்லாத வேலை பார்க்க அப்படிங்கிறேன். நான் ஒன்றும் இது பண்ணல, அவங்கள தான் வந்து பேசுகிறாங்க, அவங்க ரெடி பண்ணி தரேங்கிறாங்க, பார்ப்போமே அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட பேசுகிறாங்க, பார்லரில் வேலை பார்க்குறவங்களுடைய உறவினர்கிட்ட. அவங்ககிட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்க, இன்னொருத்தவங்களுக்கு உள்ள பக்கத்துக்கு நீங்கள் வந்து இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சரி பண்ணலாம், எவ்வளோ வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு அதை பற்றி தெரியல அப்படிங்கிறாங்க. ரோகிணி சிரிக்கிறாங்க. ரைட்டு, ஒரு 5 லட்ச ரூபாயை கொடுப்போம், மீதி 35 லட்ச ரூபாயை நம்ம அட்டையை போட்டுருவோம், கேட்டால் சுருதிகிட்ட கேட்டால் 40 லட்ச ரூபா கேட்டாங்கன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுருதிக்கு கால் பண்ணுறாங்க. சுருதி, ஆள்லாம் ரெடி பண்ணிட்டேன், அவங்க 40 லட்ச ரூபா கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. சுருதி சொல்கிறாங்க, 40 லட்சம்னு இல்லை, கூட 10 லட்சம்னாலும் கொடுத்துடலாம் ரோகிணி அப்படிங்கிறாங்க. சரி சுருதி, சரி சுருதி, சரி சுருதி, நான் ரெடி பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன், ஒரு பேப்பரில் நீங்களும் அவங்களும் கையெழுத்து போட வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. போட்டுடலாம் ரோகிணி அப்படிங்கிறாங்க. சுருதி, இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.